ஸ்டேட் ஹாஸ் கில்ட் இட்ஸ் ஓன் சிட்டிசன். அரசு தன்னுடைய சொந்த குடிமகனை கொண்டு இருந்ததுன்னு நீதிபதிகள் சொல்றாங்க. இதை விட இந்த அவமானம், திராவிட மாடல் அரசுக்கு அவமானம் ஏதாவது தேவையா? Chennai's Amartha Aviation Hotel Management Nursing. ஈஸியா படிங்க சாலரியோட. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AIMDS, Cyber Security, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. சிபிஐ விசாரணை ஓகே, நஷ்டஈடு ஓகே, சாரி கேட்டதெல்லாம் ஓகே. ஆனால் பாவம் போயிடுமா, பழி போயிடும். நாங்கள் பிடிச்சோம், அவன் தப்பிச்சு ஓடும்போது வலிப்பு வந்து செத்துட்டாங்க. அன்னைக்கு காலையில் சொல்கிறாங்க, சாயங்காலம் 3 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் கொடுத்த அறிக்கையிலே 40 இடத்துல காயம் இருந்திருக்கு அவருக்கு. சிபிஐ எந்த அளவுக்கு இந்த விசாரணையை கொண்டு போகுன்றதான் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் போறாரு, போயிட்டு பார்த்துட்டு வந்தாரு. எடப்பாடி ஏன் போல? சரி, ஸ்டாலின் ஏன் போல? இப்போ மணிப்பூருக்கு மோடி போலன்னு நீங்கள் கேட்குறீங்களா? இப்போ இதுக்கு ஸ்டாலின் போவா ஏன் போலன்ற கேள்வி நியாயமான கேள்வி தான். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டாலின் போவாட்டி கூட சரிங்க, அவருக்கு நிறைய வேலை இருக்குங்க. உதயநிதி போகணுங்க. விஜய் போகிறார்ல, உதயநிதி போகணும்ல, அதுக்கு தானங்க அவர் டெபுட்டி சிஎம். வேற எதுக்கு டெபுட்டி சிஎம் அவர்? நான் கேட்குறேன். ஓரணியில் தமிழ்நாடுன்னு மக்கள்கிட்ட எங்கேயோ வர போகிற எலெக்ஷனுக்கு இப்பயே போய் ஓட்டு கேட்குறேன். நீங்களும் போறீங்க, உங்கள் பிள்ளையும் போறாரு, அடுத்த நாளே போறீங்க. இது என்னங்க மக்களை இதை விட இழிவுபடுத்த முடியுமா? சென்சிட்டிவிட்டின்னு ஒன்று உண்டுங்க. மக்கள் உணர்வுகளோட ஏன் நீங்கள் விளையாடுறீங்க? ஆமாம், நான் படித்ததை பார்த்தேன்னு அவர் ஒரு சாட்சி சொன்னார்னா இவனுக்கு அத்தனை பேருக்கு தூக்கு தண்டனை கூட கிடைக்கும். இவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கணும். இந்த மனித மிருகங்கள் ஃபார் லைஃப் இருக்கணும். இப்போ அதில் கைது செய்யப்பட்ட போலீஸ்காரன்ல ஒரு போலீஸ்காரனோட பொண்டாட்டி சொல்கிறாங்க, மேலதிகாரி சொல்லுதான், உங்கள் புருஷன் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர், மேலதிகாரி கட்டுப்பட்டவர். தெருவில் போகிறவங்க ஒருத்தனை கத்தி எடுத்து குத்துன்னு மேலதிகாரி சொன்னால் உங்கள் புருஷன் செஞ்சுருவாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். அஜித்குமார் அவருடைய அந்த மரணம் எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், அதான் இப்போ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க. முதலமைச்சரே கொடுத்துட்டாரு. தொலைபேசியில் பேசி வருத்தம் தெரிவித்தார். நஷ்டஈடு மாதிரி குடும்பத்துக்கு திமுக சார்பாக 5 லட்சம் கொடுத்தாங்க. அவங்க தாயாருக்கு நிலம் பட்டா கொடுத்துருக்காங்க. இவங்க அந்த பையனுக்கு தம்பிக்கு வந்து அரசு உத்தியோகம் கொடுத்துருக்காங்க. இவையெல்லாம் நல்ல விஷயந்தான் நம்ம பார்க்கணும். பட் குற்றவாளிகள் யார் அவங்கள தூண்டுனது, அடிக்க தூண்டினது, அந்த பெண்ணை பற்றின தகவல், புகார்தாரரை பற்றின பெண்ணை பற்றின தகவல்கள் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. அவர் குற்ற பின்புலம் கொண்டவர் என்று தான் தகவல்கள் வருகின்றன. சிபிஐ விசாரணைக்கு மாற்றினதால் சிபிசிஐடி தொடர்ந்து விசாரிக்குதான்னு தெரியல. ப்ரொசீஜர் வந்து சாதாரணமாக சிபிஐக்கு மாற்றினாலும் மாற்றும் வரையில் சிபிசிஐடி தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இவங்க விசாரிக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த பெண்மணியை தேடுறாங்க அப்படிலாம் தகவல் வந்தது. ஆனால் அவங்க ஏதோ கோயம்புத்தூரில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி விஷுவல்ஸ்லாம் வருது. ஸோ சிபிஐ முறையாக விசாரணையை தொடங்கும் போது தான் என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு முழுவதும் தெரிய வரும். மிக மிக துயரமான சம்பவம், யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்திருக்குது. எனவே லைஃப் இதுக்கு தாண்டி போகணும். இதோட லைஃப் ஒன்றும் நின்றுட போகிறது கிடையாது. லைஃப் ஹஸ் டு கோ ஃபார்வர்டு. எலெக்ஷன் டைமில் இது நடந்திருக்குது. திமுகவுக்கு பெரிய பின்னடைவு தான். இப்போதைக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, ஃபயர் ஃபைட்டிங்கை பண்ணிட்டாங்க. அவங்க எதிர்கட்சிகளால் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. அது ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். பெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸில் வந்து திமுக அதை மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிச்சு. தேர்தலுக்கு இதே மாதிரி அதுவும் 10 மாதம் முன்னால் நடந்த சம்பவம் தான். அன்றைய எதிர்க்கட்சியான திமுக அதை பயன்படுத்திக்கிட்ட மாதிரி இன்றைய எதிர்க்கட்சியான அண்ணா திமுகவால் அதை பயன்படுத்திக்க முடியவில்லை என்பது தான் துரதிருஷ்டவசமான விஷயம். ஏன்னா எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக செயல்படுதோ அப்போ தான் மக்களுக்கு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கும். அது இன்றைக்கி இல்லை. அது ஒரு சிக்கலான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இவங்க இப்போதைக்கு தப்பிச்சிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தப்பிச்சிட்டாங்கன்னு தான் தோணுது. நிலம் கொடுத்து, பணம் கொடுத்து, வேலை கொடுத்து செய்த பாவத்தை அரசு கழுவி கொண்டிருக்கிறது. உண்மையில் அதை கழுவ முடியுமான்னு தெரியல. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது நல்லது, வரவேற்கத்தக்கது, மாற்று கருத்துக்கு இடமில்லை. நிவாரணங்கள் கொடுத்துருக்காங்க, வரவேற்கத்தக்கது. முதலமைச்சரே சம்பந்தப்பட்ட மனிதனுடைய தாயாரிடம் பேசி வருத்தம் தெரிவித்தார். பெரிய விஷயம் அதெல்லாம். சாரின்னு சொன்னாங்க. ஒரு முதலமைச்சரே சாரி சொல்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் தான், பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஆனால் பிரச்சனை அதை தாண்டி போகணும். இப்போ அதை இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கும், இதில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யறதுக்குமான ஏற்பாடுகளை செய்யணும். அதில் இவங்க அடுத்து சிபிஐ விசாரணைக்கு வந்ததில் மாநில அரசு கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பை பொறுத்தும் அது நடக்கும். இன்னும் சிபிஐ டேக் ஓவர் பண்ணல. அவன் எப்போ டேக் ஓவர் பண்ணுவான்னு தெரியல நமக்கு. இன்னும் 1 வாரத்துக்குள்ளே பண்ணிவிடுவாங்க. டேக் ஓவர் பண்ண பிறகு தான் இந்த 5 பேரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும். அப்புறம் இந்த புகார் கொடுத்த பண்ண தான் முதல்ல பிடிப்பாங்க. பொய் புகார்னா கண்டிப்பாக அவரும் கைது செய்யப்படுவார். 2வது, இப்படி தாக்குதலுக்கு உத்தரவிட்ட மேலதிகாரிகள் யாராக இருந்தாலும், வாய்மொழி உத்தரவிட்டவங்க, இந்த 5 கான்ஸ்டபிளும் இப்போ அவங்க உண்மையாக சொல்லிவிடுவாங்க, மேலதிகாரி தான் சொன்னார்னு. அப்போ எந்த மேலதிகாரின்னு வந்து நிற்கும்? டிஎஸ்பியா, ஐஜியா, ஏடிஜிபியான்னு யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட வேண்டும். இப்போ ஜென்ரலாக எஃப்ஐஆர் அப்படிங்கிறது முழுமையாக போடப்படலை. ஒரு மல்டிபிளாக 2-3 லொக்கேஷனில் கொண்டு போய் வச்சு பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. ஈவன் தோ வந்து இறந்ததுக்கப்புறமே அவர் வந்து வலிப்பு வந்து தான் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளில கொண்டு வந்தாங்க. இல்லை, அதுதான், அது மூடி மறைக்கிற வேலை. அதெல்லாம் அந்த பொய் கதெல்லாம் இன்றைக்கி வந்து எவாபரேட் ஆகிடுச்சா, காற்றுல ஆவியாக போயிடுச்சு. தப்பிச்சான். வழக்கம் போல் ஒரு கதையை அளப்பாங்க இல்லையா போலீஸ். கஸ்டடியில் ஒருத்தன் செத்துட்டானா, நாங்கள் பிடிச்சோம், அவன் தப்பிச்சு ஓட பார்த்தான், சுட்டுட்டோம், அவன் சுட்டான், நாங்கள் சுட்டோம்னு கதை அளப்பாங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க,
நாங்கள் பிடிச்சோம், அவன் தப்பிச்சு ஓடும்போது வலிப்பு வந்து செத்துட்டான்னாங்க. ஆனால் அடுத்த நாளே மேஜிஸ்ட்ரேட் கொடுத்த அறிக்கை, அன்னைக்கு காலையில் சொல்கிறாங்க, சாயங்காலம் 3 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் கொடுத்த அறிக்கையிலே 40 இடத்துல காயம் இருந்திருக்குன்னு வருது. ஸோ தெளிவாக தெரியுது இது அடித்து தான் கொண்டானுங்கன்னு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால தான் 5 பேரை கான்ஸ்டபிள் கைது பண்ணியிருக்காங்க. ஆகவே இது சிபிஐ விசாரணைக்கு போன பிறகு இது போலீஸ் கஸ்டோடியல் டெத், இல்லீகல் கஸ்டோடியல் டெத். பெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸை விட இது ரொம்ப மோசமானது. ஏன்னா அதில் அட்லீஸ்ட் சிஸ்டத்துக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டு உள்ள கஸ்டடியில் வச்சு அடிக்கும்போது எல்லாம் பார்த்தாங்க. அதில் நேரில் பார்த்த ஒரு லேடி கான்ஸ்டபிள் தான் சிபிஐயோட முக்கியமான சாட்சி. இன்னைக்கு சிபிஐ தான் அந்த வழக்கை விசாரிக்குது. இதில் வந்து கைது நடவடிக்கை இல்லை, எஃப்ஐஆர் இல்லை, அரெஸ்ட் இல்லை. யூனிஃபார்ம் போடாத ஒரு போலீஸ் 5 போலீஸ்காரனுங்க ஒரு மனிதனை, அவன் தப்பு பண்ணானோ பண்ணலையோ, திருடினானோ திருடலையோ, அது 2வது விஷயம். எஃப்ஐஆர் போடாமல் ஒரு மனிதனை, குற்றம் சுமத்தப்பட்ட மனிதனை 3-4 இடத்துல வச்சு அடிச்சிருக்கானுங்க, அவன் செத்துட்டான். சிபிஐ எந்த அளவுக்கு இந்த விசாரணையை கொண்டு போகுன்றதான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இது அரசு நடத்தின படுகொலைன்னு சொன்னாங்க. இதை விட இந்த அரசுக்கு அவமானம் என்னங்க வேணும்? ஸ்டேட் ஹேஸ் கில்ட் இட்ஸ் ஓன் சிட்டிசன். அரசு தன்னுடைய சொந்த குடிமகனை கொண்டு இருக்குதுன்னு நீதிபதிகள் சொல்கிறாங்க. இதை விட இந்த அவமானம் திராவிட மாடல் அரசுக்கு அவமானம் ஏதாவது தேவையா? இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டை பார்த்தா அப்படி சொல்லியிருக்காங்களா? கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி, யார் கவர்மெண்ட்லுமே இப்படி சொன்னதான் எனக்கு ஞாபகம் இல்லை. நேரடியாக முகத்துக்கு முகம் நீதிபதிகள் குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். ஸ்டேட் ஹேஸ் கில்ட் இட்ஸ் ஓன் சிட்டிசன். அரசு தன்னுடைய சொந்த குடிமகனை கொண்டு இருக்கிறது. எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் இது. திராவிட மாடல் ஆட்சின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறவங்க வெட்கி தலைகுனிய வேண்டும். சிபிஐ விசாரணை ஓகே, நஷ்டஈடு ஓகே, சாரி கேட்டதெல்லாம் ஓகே, ஆனால் பாவம் போயிடுமா, பழி போயிடுமா? இந்த பாவத்தை செஞ்ச பாவத்தை பணத்தால், அரசாங்க உத்தியோகத்தால், 3 சென்ட் நிலத்தால் கழுவ பார்க்குது இந்த அரசு. காலம்தான் பதில் சொல்லணும் இதுக்கு. சார், அதே போல் அந்த வீடியோ எடுத்த நபர் வந்து நேற்று ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை வந்து தெரிவிச்சிருந்தார். அது நேச்சுரலி இருக்குங்க. ஏன்னா இப்போ ட்ரையலுக்கு போகும்போது அவர் தான் முக்கியமான சாட்சி சிபிஐக்கு. ஆமாம், நான் இப்போ அடித்ததை பார்த்தேன்னு அவர் ஒரு சாட்சி சொன்னார்னா இவனுக்கு அத்தனை பேருக்கும் தூக்கு தண்டனை கூட கிடைக்கும். ஆயுள் தண்டனை மட்டும் இல்லைங்க, ஆயுள் தண்டனை தாண்டி நல்ல நீதிபதியாக இருந்தால் இவங்களுக்கு தூக்கு தண்டனை கூட கிடைக்கும் இந்த 5 பேரும். அதனால தான் இந்த விசாரணையை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவானுங்க, அந்த வீடியோ எடுத்த நபரை அவருக்கு தான் உச்சபட்ச பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த வீடியோ எடுத்த நபரை மிரட்டுவானுங்க, அவங்க குடும்பத்தை மிரட்டுவானுங்க, அழுத்தம் கொடுப்பானுங்க. ஏன்னா அந்த நபரோட சாட்சி சரியா இல்லைன்னா குறைஞ்சபட்சம் இவனுங்க வந்து மினிமம் தண்டனையிலேருந்து கூட தப்பலாம், விடுதலை கூட ஆகலாம். ஆனால் அவர் மட்டும் அந்த ஒரு சாட்சி மட்டும் சரியாக அமைஞ்சது, இவனுக்கு 5 பேரும் கண்டிப்பாக வந்து நிரந்தரமாக, அதாவது வாழ்நாள் முழுவதும் ஆயுள் சிறைக்கு போவானுங்க. ஏன்னா இப்போ சிபிஐ வழக்கை விசாரித்து 3-4 மாதம் 5 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி வழக்கு விசாரணை ஆரம்பமாகும். அது எப்படியும் வழக்கு விசாரணை 5 வருஷம் கூட ஓடலாம். இப்போ தான் பெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸ் இன்னமும் முடியல. அந்த மாதிரி போகும்பொழுது இந்த நபருடைய சாட்சி மட்டும் வலுவாக இருந்ததுன்னா இந்த 5 பேரும் கண்டிப்பாக தூக்கு மேடை வரைக்கும் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஆயுள் தண்டனை நிச்சயம். பொது வெளியில் வச்சு அடிச்சிருக்கானுங்க. ஆனால் எத்தனை மக்கள் தைரியமாக சாட்சி சொல்ல வருவாங்கன்றதை நம்ம பார்க்கணும். சாட்சி தானே கோர்ட்டுக்கு முக்கியம். மீடியாவில் வரதை வச்சு ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதுதான் இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த வீடியோ எடுத்த நபருக்கு உரிய பாதுகாப்பை மத்திய மாநில அரசுகள் கொடுக்கணும். இல்லைன்னா இது கேலி கூத்தா மாறிடும் இந்த விசாரணை. சார், இன்னொன்று நம்மளால் ஒரு விஷுவல்ஸ் பார்க்க முடிஞ்சது. அந்த ஹைகோர்ட்டோட கான்வர்சேஷன், ஜட்ஜுக்கும் அந்த ஒரு கவர்மெண்ட் சைடில் இருக்கக்கூடிய வக்கீல் நடந்த கான்வர்சேஷன், அதில் இன்னுமே அது வந்து மக்களை வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் அப்படிங்கிறது அவ்வளவு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளவு சப்போர்ட்டிவாக அதுக்கு வந்து இல்லை இதை பண்ணோம் அதை பண்ணணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு பாயிண்டில் ஜட்ஜு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல்லாக ஸ்பிளிட் அவுட் பண்ணார். நீங்கள் இப்படி பண்ணுறது தப்பு, இதை பண்ணுறீங்க அதை பண்ணுறீங்கன்னு அவ்வளோ அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வச்சார். சாதாரணமாக கொடுக்கும். போலீஸ் லாபியை காப்பாற்றுறதுக்கு எந்த அரசாங்கம் இருந்தாலும் எந்த எல்லைக்கும் போவாங்க. ஏன்னா போலீஸ் தான் இந்த அரசாங்கத்தோட முதுகெலும்பு. கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் போலீஸ் தான். அது சட்டப்படி செயல்படும் போது அது வந்து போலீஸுங்க. போலீஸ் லாபியை பகச்சிக்க விரும்பல, போலீஸை காப்பாற்ற தான் விரும்புகிறாங்க. காவல்துறை அத்துமீறலால் கொல்லப்பட்ட, கஸ்டோடியல் டெத்தில், லாக்அப் டெத்தில் கொல்லப்பட்ட விஷயம் வந்து கோர்ட்டுக்கு வரும்பொழுது எல்லா அரசாங்கங்களுமே வந்து சம்மந்தப்பட்ட குற்றம் சுமத்தப்பட்ட போலீஸ்காரனை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணுது. அது எம்ஜிஆரோ, கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி, ஸ்டாலின் உட்பட. ஜெய்பீம் படத்தை முதலமைச்சர் பார்க்குறாரு, நெகிழ்ந்து போகிறார். ஆனால் அவர் ஆட்சியில் இது எப்படி நடக்குது? என்ன சொல்ல போனால் அவரே வந்து கஸ்டோடியல் டெத்துக்கு 50 வருஷத்துக்கு மேலே எமர்ஜென்சியில் பலியானவர். இன்றைக்கி எமர்ஜென்சியில் அவசர நிலை காலத்தில் கஸ்டோடியல் டெத்துக்கு டார்ச்சர் அனுபவிச்சு இன்றைக்கி இந்தியாவில் வந்து முதலமைச்சராக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே அரசியல்வாதி ஸ்டாலின் தான். அப்போ அவருக்கு தனிப்பட்ட முறையிலேயே இதுக்கான அனுபவம் உண்டு. ஜெய்பீம் படத்தை பார்த்தப்போ அவர் சொன்ன கருத்துக்களை வச்சு பார்க்கும்போது அவரை வந்து இது தனிப்பட்ட முறையில் பாதிச்சிருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அவர் ஆட்சியில் இது நடக்குது. அவர் ஆட்சியில் நடக்கிறது கூட அவர் பொறுப்பேற்றுக்க, சரிங்க அது எந்த ஆட்சியில் வேணால் இது நடக்கலாம். அவரும் அந்த தாயாரிடம் மன்னிப்பு கேட்டார், அது கூட ஓகே, கடந்து போகலான்னு வச்சுக்கோங்க. அரசு வழக்கறிஞர் எதுக்கு முட்டு கொடுக்குறாரு? தப்பு எவன் பண்ணாலும் தப்பு தான். இப்போ மற்ற வழக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, ஊழல் வழக்காக இருந்தால் கூட. கொலை நடந்திருக்கு. கொலைன்றது வந்து சட்டம் அங்கீகரித்த முறையில் மட்டும்தான் ஒருத்தனோட உயிரணி எடுக்கணும்னு தான் சட்டம் சொல்லுது. தூக்கு தண்டனை மூலம் மட்டும்தான்
குற்றவாளி குற்றம் செஞ்சுருக்கான் அப்படின்றத கீழமை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், கருணை மனுக்கள் இதெல்லாம் தள்ளுபடியான பிறகு தான் நீ ஒருத்தனை தூக்கில் போட முடியும். இந்தியாவில் தூக்கு தண்டனை ரொம்ப ரேராக தான் நிறைவேற்றப்படுது. ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தனை உயிரை போலீஸ் எடுத்துருக்குன்னா நாளைக்கு யாருக்கு வேணால் இது நடக்கலாம்ல. நீ என்ன பண்ணியிருக்கணும், ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸில் அந்த பொம்பளை கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி அவனை ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரிச்சுக்கணும். கம்ப்ளைண்ட்டே ஃபார்மலாக ரிஜிஸ்டர் ஆகலை. தனிப்படன்றது இந்த மாதிரி கேடுகட்ட காரியத்துக்கு பண்ணுறது கிடையாது. மேலதிகாரிகள் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட போகும்போது, முக்கியமான குற்றங்களை கண்டுபிடிக்க போகும்போது, தீவிரவாதிகளை பிடிக்க போகும்போது அவர்களுக்கு லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து ஃபோர்ஸை வர வைக்க நேரம் இருக்காது. அதனால் அவங்க கையில் எப்போயுமே ஒரு படை இருக்கணும் தான். இப்போ இந்த தனிப்படை வந்து மானாமதுரை டிஎஸ்பி கீழே இருக்கப்பட இதுக்கு ஒரு வேன் இருக்குது. அந்த வேனை கொடுத்து நீ வந்து தனிப்படையாக இயங்கு அப்படின்னா அவன் அப்பாவியோ திருநானோ தெரியாது நமக்கு. அவனை அடித்து கொள்றதா இந்த தனிப்படையோட வேலை. இவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கணும். நான் உறுதியாக சொல்கிறேன், நான் தூக்கு தண்டனைக்கு எதிரானவன். அதனால் இவர்களை இந்த மனித மிருகங்களை தூக்கில் போடுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மனித மிருகங்கள், இவர்கள் மிருகங்கள் தான். இந்த மனித மிருகங்கள் நிச்சயம் வாழ்நாள் முழுவதும் ஃபார் லைஃப் இருக்கணும். 14 வருஷம் பொறுத்து விடுறதெல்லாம் கிடையாது. அவன் ஆயுள் முழுவதும் அவர்கள் சிறையில் இருக்கணும். அப்போ தான் மற்றவனுக்கு மற்ற போலீஸ்காரன் கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் பண்ணும்பொழுது சட்டத்தை மீறாமல் இருப்பான். 2 தட்டுறது வேறங்க. 24 மணி நேரம் 48 மணி நேரம் வச்சு அடிக்கிறது. ஜட்ஜி சொல்லுவார், கொலைகாரன் கூட கொலை பண்ணுறவங்க கூட இப்படி கொலை பண்ண மாட்டான். 44 இடத்துல காயம்னா மனித தன்மை எந்த அளவுக்கு இறுகி போயிருக்கு. இதை எதுக்காக நீ செஞ்ச? பணம் வாங்கிட்டு செஞ்சியா இல்லை உன் மேலதிகாரி சொல்லிட்டு செஞ்சியா? இப்போ அதில் கைது செய்யப்பட்ட போலீஸ்காரன்ல ஒரு போலீஸ்காரனோட பொண்டாட்டி சொல்கிறாங்க, மேலதிகாரி சொல்கிறாங்க. மேலதிகாரி சொன்னால் உங்கள் புருஷன் செஞ்சிருவாரா? உங்கள் புருஷன் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர், மேலதிகாரி கட்டுப்பட்டவர் இல்லை. தெருவில் போகிறவன் ஒருத்தனை கத்தி எடுத்து குத்துன்னு மேலதிகாரி சொன்னால் உன் புருஷன் செஞ்சிருவாரா? இது என்ன வாதம் இது? மேலதிகாரி சொன்னார். மேலதிகாரி சொல்லுவார், உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி? தெளிவாக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, சட்டவிரோதமான உத்தரவுகளை மேலதிகாரிகள் பிறப்பித்தால் கீழமை அதிகாரிகள், கீழ்நிலை காவலர்கள் அதை அமல்படுத்த வேண்டிய, அதற்கு அடிப்பணிய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அரசியலமைப்பு சாசனத்துக்கு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். தனிப்பட்ட முறையில் எந்த அதிகாரிக்கும், எந்த முதலமைச்சருக்கும், அமைச்சருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டவர்கள் கிடையாது. இந்த அறிவு வேணும்ல. இன்றைக்கி மேலதிகாரி எங்கே போனான்னு தெரியாதுல்ல. மேலதிகாரி சொன்னாங்க, எங்கே அடித்தான். மேலதிகாரி சொன்னால் நீ வேறு ஏதாவது காரியத்தை பண்ணுவியா? அப்போ அது என்ன வாதம்? அது அடிக்கலாங்க. 48 மணி நேரம் ஒருத்தனை வச்சு அடிச்சிருக்கானுங்கன்னா மனிதத்தன்மை எந்த அளவுக்கு இறுகி போயிருக்குது. சார், இப்போ குறிப்பாக ஒரு தனிப்படை அப்படிங்கிறத அமைச்சு அவங்கக்கிட்ட இந்த கேஸ் ஒப்படைச்சதுக்கான காரணம் என்ன சார்? இன்னொன்று, அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸான இல்லைங்க, தனிப்படை வேலையே இது கிடையாதுங்க. அந்த ஆக்சுவலாக தனிப்படை வந்து நல்ல கான்செப்டில் தான் கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது. இப்போ ஒரு ஐஜி இருக்காரு, டிஐஜி இருக்காரு, எஸ்பி இருக்காரு, டிஎஸ்பி இருக்காரு. உயர் அதிகாரிகளுக்கு வந்து குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் சில முக்கியமான வேலைகளை செய்யறதுக்கும் அவங்க கையில் ஒரு ஃபோர்ஸ் வேணும், நிச்சயமாக வேணும். இல்லாட்டி உடனே ஸ்டேஷன்லேருந்து அவங்க ஃபோர்ஸ் அனுப்புன்னு கேட்டால் அந்த நேரத்தில் ஸ்டேஷனில் பணியாளர் காவலர்கள் இருக்க மாட்டாங்க. அவங்க வெவ்வேறு வேலைகளுக்கு போயிருப்பாங்க, பந்தோபஸ்து டியூட்டிக்கு அல்லது வேறு எதுக்கு அது போயிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இவங்க வந்து ஆள் பற்றாக்குறையால் திண்டாடக்கூடாதுன்ட்டு தான் இவங்க கிட்ட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தனிப்படையாக நம்ம செப்பரேட் பார்ட்டியை வந்து போடுறாங்க. அது உயர்ந்த நோக்கத்துக்கு பண்ணப்பட்டது. அதை இவ்வளோ கேடுகட்ட காரியத்துக்கு இவனுங்க பண்ணுவாங்கன்னு இந்த கான்செப்டை உருவாக்கணவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ கலைச்சிட்டாங்க. டிஜிபி எல்லா தனிப்படையும் கலைன்றாரு. இந்த கேஸை எப்படி டீல் பண்ணணும்? உண்மையிலே நகை போயிருக்கு அப்படின்னா இவங்க லோக்கல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து லோக்கல் போலீஸ் அவனை கூப்பிட்டு விசாரிக்கணும். ஸ்டேஷனில் தான் வச்சு விசாரிக்கணும். கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல, அவனை கூப்பிட்டு போய் அடின்னு அடிக்கிறானுங்கன்னா இது யார் கொடுத்த உத்தரவு? இப்போ அந்த பொம்பளை நான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலன்னு கூட சொல்லுவாங்க அந்த அம்மா. எங்கே இருக்கு ஆதாரம்? அந்த லேடி நான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நீதிபதி ஜான் நினைக்கிறேன், ஜான் சுரேஷ். ஆமாம், அவர் வந்து சிவகங்கையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நெடுஞ்சாலைத்துறையோட பில்டிங்கில் வச்சு இன்றைக்கி அந்த லேடியை விசாரிக்கட்டும். நல்லது. இப்போ அந்த அம்மா வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களான்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையா? ரிட்டர்னில் எங்கே இருக்குது கம்ப்ளைண்ட்டு? உன் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டே ரிஜிஸ்டர் ஆகலையா? அப்போ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்றதுக்கு போலீஸ்கிட்ட என்ன ஆதாரம்? வாய்மொழியாக சொல்கிற கம்ப்ளைண்ட்டை வச்சு ஒருத்தனை கூட்டு போய் நீ அடிப்பியா? ரொம்ப அக்ரெசிவாக அடிச்சிருக்காங்க சார். ஏன்னா அது எப்போ தெரியுமா நடக்கும்? மிக உயர்ந்த அதிகாரிகள் ஒருத்தர் தலையிட்டு அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களோ இல்லை அவங்க நகையோ காணாமல் போயிருக்குன்னா அது நடக்கும். அல்லது பண வசதி படைச்சவங்க லோக்கல் போலீஸில் காசை இறச்சி நீ செய்யினா செய்வான். இது ரெண்டும் இல்லாமல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஒரு ஆள் அவன் எவ்வளோ நகையை இழந்துட்டு போய் நின்னானாலும் இவ்வளோ டார்ச்சர் நடக்காது. என்ன பண்ணுவானுங்க, ஒரு 4 அடி அடிப்பானுங்க, இல்லை 10 அடி அடிப்பானுங்க, அவனை ஸ்டேஷன்லேயே உட்கார வச்சுருப்பானுங்க. தொடர்ந்தெல்லாம் அடிக்க மாட்டாங்க. இது யாருக்கு செய்வானுங்கன்னா மேலதிகாரியோட ப்ரெஷர் இருக்கணும், இல்லை நகையை பறி கொடுத்ததா சொல்லப்படுறவங்க சில லட்சங்களை செலவு பண்ணணும். அது ரெண்டும் இல்லாமல் நடக்காது. இந்த டார்ச்சர்லாம் வந்து உங்களுக்கு வந்து சாதாரணமாக இப்போ நடக்கிறது கிடையாது. அது இவ்வளோ அடி வந்து இன்னொரு வகை யாருக்கு நடக்கும்னா இந்த தீவிரவாதிகளை பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, டெரரிஸ்ட்டுங்கள் மாவோயிஸ்ட்டை பிடிக்கும்போது யூஸ்வலாக அவனுங்களையும் அடிக்க மாட்டாங்க. அதில் ரொம்ப நொட்டோரியஸாக சில பேர் இருப்பான், போலீஸை குறி வச்சு அடிக்கிறவன் அதில் இருப்பான். அவனை என்ன பண்ணுவானுங்க, அவங்ககிட்ட வந்து உண்மையாக வர வைக்கிறதுக்கு, அவன் கூட்டாளியை யாரா சொல்லுன்றதுக்கும், அவங்ககிட்ட ஆயுதங்கள் இருந்ததுன்னா அதை பிடுங்கிறதுக்கும் அப்போ தான் இந்த அடி விழும். இந்த 3rd டிகிரி மெத்தட்ஸ் வந்து அதர் தென் தட் திருட்டு வழக்கில் சாதாரணமாக மேலதிகாரியோட உத்தரவோ அல்லது
திருட்டு கொடுத்ததாக சொல்லப்படுற நபர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாகவும் இருந்தால் தான் நடக்கும். பட் தேர்ட் டிகிரி மெத்தட் இவ்வளோ இன்டென்ஸாக இருந்தது. அதான் தேர்ட் டிகிரி மெத்தட்ஸ் கூட இவ்வளோ இன்டென்ஸாக இருந்ததில்ல. திஸ் இஸ் சம்திங் அன்யூஷுவலாக இருக்குது. இதில் என்ன நடந்தது நமக்கு தெரியல. அவன் இத்தனைக்கும் அவர் ஜட்ஜு ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் ஹைகோர்ட் ஜட்ஜு, நீங்கள் அவனை அந்த நபரை அடிக்கும்போது அவன் குற்ற பின்னணி கொண்டவனான்னு விசாரிச்சிங்களா, அவன் மேலே ஏதாவது கேஸ் இருக்கான், எதுவுமே இல்லைன்னு, அப்போ ஏன்டா அடிச்சிங்கன்றார். ஈவன் தோ காதுலேருந்து பிளட் வந்ததெல்லாம் கூட அவர் தான் ஜட்ஜு தான் சொல்கிறாரு. அதாவது வழக்கமாக இந்த மாதிரி வந்து அடிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த ஹேபிச்சுவல் அஃபெண்டர் இருப்பான்ல, தொடர்ந்து திருடுவான். நீங்கள் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனாலும் 10 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்து 20 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்து 30 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்து திருடுறவன்லாம் இருக்கும். அவங்ககிட்ட வந்து சந்தேகம் வந்துருச்சு, அவன் ஒத்துக்க மறுக்கிறானா, அவனை தான் அடிப்பானுங்க இப்படி. ஏன்னா அவன் ஹேபிச்சுவல் அஃபெண்டர், இவனுக்கு ஆன்டிசிடென்ட்ஸே இல்லை. சொன்ன மாதிரி இந்த இன்டென்சிட்டி ஆஃப் அட்டாக் இருக்குல்ல, இது சம்திங் அன்யூஷுவலாக இருக்குது. இது புரிஞ்சுக்க முடியல. இது இப்படிலாம் ஏன் செஞ்சானுங்க? ஃபார்மல் கம்ப்ளைண்ட் இல்லை. அது இவங்க சொல்கிறது 10 சவரன் நகை. 10 சவரன் நகைனா 7 லட்சம் ரூபாய். 7 லட்சம் ரூபாய்க்கோசரம் ஒருத்தனை 2 நாள் வச்சு 45 இடத்துல அடித்து ஊரை போட்டு அடிப்பீங்க. இதில் என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்போ சிபிஐ மேலதிகாரியை விசாரிக்கணும். மேலதிகாரி நான் சொல்லன்ட்டார்னா இடியாப்பு சிக்கலில் போய் மாட்டுது இது. அப்புறம் எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து மேலதிகாரிகளை ஐஜி லெவலில் ஏடிஜிபி லெவலில் இருக்க அதிகாரியை காப்பாற்றணும்னு தான் நினைப்பான், காட்டி கொடுக்கணும்னு நினைக்க மாட்டான். எல்லா கவர்மெண்ட்டுமே ஒன்றும் இல்லைங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூட வச்சு திமுக 2 எலெக்ஷனை ஜெயிச்சது. அது எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ தூத்துக்குடி துப்பாக்கி சூட எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. அதை பற்றி ஆராய்வதற்காக ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் கமிட்டியை போட்டாங்க. நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி. அந்த அம்மா கொடுத்த அறிக்கையில் 17 போலீஸ்கார மேலேயும் ஐஜி ரேங்க்லேருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் நாட் ஓன்லி டிசிப்ளினரி டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் பட் ஆல்சோ கிரிமினல் ஆக்ஷன், அவங்களை கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணும், அவங்கள மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் ரெக்கமெண்டேட்டரி நேச்சர், நாட் பைண்டிங் இன் நேச்சர். அரசாங்கம் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமலும் போகலாம். கேபினெட் கூடி என்ன பண்ணுறாங்க, அந்த அறிக்கையோட மற்ற ரெக்கமெண்டேஷன், அவங்களுக்கு நிவாரண தொகையை கூட்டணும், அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு, ஆனால் இந்த 17 போலீஸ்கார மேலேயும் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும்னு கொடுத்த பரிந்துரையை நிராகரிக்கிறாங்க. எந்த கவர்மெண்ட்டு? திமுக கவர்மெண்ட்டு, ஸ்டாலின் கவர்மெண்ட்டு. எந்த திமுக? தூத்துக்குடி துப்பாக்கி சூட வச்சு 2 எலெக்ஷனை ஜெயிச்ச திமுக. இதை விட ஒரு மோசடி அரசியல் இருக்க முடியுமா? 2 எலெக்ஷன் அதை வச்சு நீ ஜெயிச்சிருக்க. கொரோனா காலத்தில் பாஸ் இல்லாமல் கனிமொழியும் உதயநிதியும் அங்கே போய் ஆறுதல் சொன்னது, அது தனி கேஸ் எல்லாம் போட்டாங்க. கொரோனா காலத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை மீறாங்க. ஸ்டாலின் வீட்டு வாசலில் பதாகையை பிடிச்சிட்டு நின்னார், ஸ்பாட்டுக்கு ஓடி போனாங்க. இன்றைக்கி அதே திமுக 2 எலெக்ஷனை தூத்துக்குடி துப்பாக்கி சூட வச்சு எலெக்ஷனை ஜெயிச்ச திமுக, அதில் சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் 17 பேர் மேலேயும் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும்னு கொடுத்த பரிந்துரையை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு உரிமை இருக்குது, நான் மறுக்கல. ஆனால் தார்மீக ரீதியில் இது என்ன மாதிரியான ஒரு மோசடி அரசியல்? சட்டப்படி உனக்கு கமிஷன் ரிப்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணுற உரிமை இருக்குது. அது அதனால தான் அது பேர் ரெக்கமெண்டேட்டரி நேச்சர், நாட் பைண்டிங் இன் நேச்சர். ஆனால் தார்மீக ரீதியில் நீ செஞ்ச சரியா? அதை வச்சு நீ 2 எலெக்ஷனை ஜெயிச்ச. நான் டிவி பார்த்து சாப்பிட போகும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன எடப்பாடிக்கும், அந்த 17 காவலர்களை மனிதர்களை சிட்டுக்குருவி மாதிரி சுட்டு கொண்ட 17 போலீஸ்காரனை நடவடிக்கை அவன் மேலே எடுன்னு சொன்னப்போ அதை அந்த பரிந்துரையை நிராகரிக்கிற ஸ்டாலினுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. போலீஸ் லாபியை 2 பேரும் காப்பாற்ற தான் போகிறீங்க. அடிப்படையில் 2 பேரும் ஒன்று தான். அதுதான் இதில் இருக்க சிக்கல். போலீஸ் லாபியை யார் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் காப்பாற்றணும்னு தான் விரும்புகிறாங்க. இதை விட முக்கியமானது அருணா ஜெகதீசன் கமிட்டி ரிப்போர்ட்டை 17 போலீஸ்கார மேலேயும் நடவடிக்கை எடுனா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டை அசம்பிளியில் தாக்கல் பண்ணுறீங்க. அப்புறம் நீங்கள் எடப்பாடியை சொல்கிறது உங்களுக்கு என்ன தார்மீக ரீதியில் உரிமை இருக்குது? இது சட்டப்படி செல்லுபடி ஆகலாங்க கமிஷன் ரிப்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணது. ஆனால் தார்மீக முறையில் நீங்கள் பண்ணிட்டு இருக்க அரசியல் அரவுன்றதெல்லாம் கூட பெரிய வார்த்தை. இது ஒரு குறைந்தபட்ச நியாய தர்மத்தின் அடிப்படையிலான அரசியல்னு பார்த்தா இது எவ்வளோ பெரிய மோசடி. தூத்துக்குடியை வச்சு 2 எலெக்ஷன் ஜெயிச்சு, ஆனால் அதுக்கு காரணமான அந்த கொடுங்கோன்மை காவலர்கள் மீது வழக்கமாக ஜுடிஷியல் கமிஷன் அப்படி ரெக்கமெண்டேஷன் கொடுக்காது. போலீஸை காப்பாற்ற தான் பார்ப்பான் அவனும். ஆனால் இங்கே அவன் வந்து கிரிமினல் ஆக்ஷன் எடுன்றாங்க இந்த லேடி ஜட்ஜு. அந்த பரிந்துரையை அரசு ரிஜெக்ட் பண்ணுது. அப்போ இதை விட திமுகவோட விரட்ட வேடத்தை வெளிப்படுத்துறதுக்கு வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் சார். இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க டிஎம்கே வந்து எதிர்க்கட்சிகளை பெருசாக இது வந்து கையில் எடுக்கப்படலை. ஸோ அந்தளவுக்கு எடுக்க விடலன்னு இல்லை. எதிர்க்கட்சிகளுக்கு புத்தி இல்லை, சாமர்த்தியம் இல்லை, திறமை இல்லை, சாதுரியம் இல்லை. இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான தகுதி எதிர்க்கட்சிகள் இல்லை. சில தனிநபர்களுக்கு இருக்க திறமை கூட எதிர்க்கட்சிகளுக்கு, தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்க எதிர்க்கட்சிகளுக்கு இல்லை. ஏன்னா இதை எடுக்காதது மக்களுக்கு செய்கிற துரோகம். அப்போ அரசியல் பண்ணணும்னு கேட்குறியா? ஆமாம், அரசியல் தான் பண்ணணும். இது அரசியல்னா வேறு எது அரசியல்? திமுக பண்ணால, திமுக பார்த்து கற்றுக்கோங்க. இன்றைக்கி இருக்க அண்ணா திமுகவும் பாமகவும் இப்போ பிஜேபியும் திமுகவை பார்த்து கற்றுக்கணும். எதிர்க்கட்சியாக, நல்ல எதிர்க்கட்சியாக, திறமையான எதிர்க்கட்சியாக எப்படி செயல்படணுன்றதை திமுகவை பார்த்து கற்றுக்கணும். அதில் தப்பே கிடையாது. ஏன்னா நீ இந்த மாதிரி மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை ஒரு அரசு கொடுங்கோன்மை அரசாக மாறுதுன்னா நீ அதை எவ்வளோ தூரம் அரசியல் பண்ணுறியோ அந்த அளவுக்கு மக்களுக்கு நன்மை வரும். அவன் பண்ணா இல்லை, இன்றைக்கி போய் பொங்கி எழுதுறாரு அரசு வழக்கறிஞர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மதுரை பெஞ்சில் அரசியல் பண்ணுறாங்க. ஜட்ஜு நல்லா ஆப்பு வச்சார், நீங்கள் அதே தான் பண்ணீங்கன்னு. நீங்கள் இருந்தாலும் அதே தான் பண்ணுவீங்க, நீங்கள் கடந்த காலத்தில் அதே தான் பண்ணுவீங்க. இது அரசியல்னா வேறு எது அரசியல்? மக்களை பாதிக்கிற எல்லா விஷயமே அரசியல் தான். எதை எடுத்தாலும் அரசியல் பண்ணாதானே. அரசியல் பண்ணாமல் நாங்கள் என்ன அவியலா பண்ண வந்தோம்னு சொன்னது யார்? ஸ்டாலின் தானே சொன்னார்.
அப்புறம் எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் திறம்பட செயல்பட்டாருங்க. எடப்பாடி என்ன திறம்பட செயல்பட்டார்? அதிமுகவில் இதை எப்படி யூஸ் பண்ண முடிஞ்சது நான் கேட்குறேன். எவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு. ஏன்னா அந்த இடத்துக்கு போனாரா எடப்பாடி? அதுதான் ஒரு கமெண்டாவே இருக்கு. இப்போ நேற்று வந்து விஜய் வந்து ஒரு விஜய் போறாரு, போயிட்டு பார்த்துட்டு வந்தாரு. எடப்பாடி ஏன் போல? ஏன் எடப்பாடி போல? சரி, ஸ்டாலின் ஏன் போல? ஸ்டாலின் போவாட்டி கூட பரவாயில்லைங்க, சரிங்க, ஒத்துக்கிறாங்க, முதலமைச்சருங்க, அவரு நிறைய வேலை இருக்கு. உதயநிதி போகணும் இல்லைங்க, அதுக்கு தானேங்க டெபுட்டி சிஎம். டெபுட்டி சிஎம்னா என்னங்க? டெபுட்டி சிஎம்ன்ற கான்செப்ட் எப்படி வருது தெரியுமா? முதலமைச்சருக்கு உடல்நலம் சரியில்லை அப்படின்னா டெபுட்டி சிஎம் வரும். இங்கே அந்த பிரச்சனையே இல்லை, முதலமைச்சர் பரிபூர்ண உடல்நலத்துடன் இருக்கிறார். ரெண்டாவது, அரசியல் நிர்பந்தத்தால் டெபுட்டி சிஎம் வரும். திமுக மெஜாரிட்டி இல்லை, ஒரு 20 சீட்டு குறையுது, வெளியிலேருந்து காங்கிரஸுக்கு ஒரு 20 எம்எல்ஏ இருக்கு, அவன் ஆதரவு கொடுக்குறான்னா அப்போ டெப்டி சிஎம் வரும். இங்கே அதுவும் இல்லை. இஸ் அ டிஃபெக்டோ சிஎம், அறிவிக்கப்படாத முதலமைச்சர். ஒரு துணை முதலமைச்சர் என்பவர் நிழல் முதலமைச்சர். முதலமைச்சரால் செய்ய முடியாத வேலையை அவர் செய்வார், நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும். உதயநிதி போனாரா? மாறா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நேற்று ஓரணியில் தமிழகம்னு போய் ஓட்டு கேட்குறாங்க. எங்கேயோ கிடக்குது, 8 மாதத்துக்கு முன்னால் இருக்குங்க எலெக்ஷனு, இப்போ ஏங்க போகிறாங்க? இது மக்கள் உணர்வோட விளையாடுறதா இல்லையா? நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டீங்க, வேலை கொடுத்தீங்க, நிலம் கொடுத்தீங்க, கட்சியிலேருந்து 5 லட்சம் கொடுத்தீங்க, ஆறுதல் தெரிவிச்சிங்க, நல்லது, மகிழ்ச்சி, பாராட்டுக்குரிய விஷயம், சந்தேகமே இல்லை. ஆனால் ஸ்பாட்டுக்கு நீங்கள் போகல. ஸ்பாட்டுக்கு போகாட்டி கூட பரவாயில்ல, இந்த நேரத்தில் அந்த இழவு விட்டு ஓலம் இன்னமும் ஓயில ஓரணியில் தமிழ்நாடுன்னு மக்கள்கிட்ட எங்கேயோ வரப்போகிற எலெக்ஷனுக்கு இப்போயே போய் ஓட்டு கேட்க நீங்களும் போகிறீங்க, உங்கள் பிள்ளையும் போகிறாரு. முடிஞ்ச அடுத்த நாளே ஸ்டார்ட் பண்ண அடுத்த நாளே போகிறீங்க. இது என்னங்க, மக்களை இதை விட இழிவுபடுத்த முடியுமா? சென்சிட்டிவிட்டின்னு ஒன்று உண்டுங்க, மக்கள் உணர்வுகளோட ஏன் நீங்கள் விளையாடுறீங்க? இப்போ மணிப்பூருக்கு மோடி போகலன்னு நீங்கள் கேட்குறீங்களா? இப்போ இதுக்கு ஸ்டாலின் போவா ஏன் போகலன்ற கேள்வி நியாயமான கேள்வி தான். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டாலின் போவாட்டி கூட சரிங்க, அவருக்கு நிறைய வேலை இருக்குங்க. உதயநிதி போகணுமேங்க, விஜய் போகிறார்ல, உதயநிதி போகணும்ல, அதுக்கு தானேங்க அவர் டெபுட்டி சிஎம். வேற எதுக்கு டெபுட்டி சிஎம் அவர்? நான் கேட்குறேன். ஏன்னா நெட்டிசன்களும் அதை தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க வலைதளங்கள். ஏன்னா விஜய் வந்து எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் அவர் புஷியானது ஒரு 2-3 பேரோட வந்து பார்த்துட்டு போகிறாரு, இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரோ அவருடைய துணை முதலமைச்சரோ வந்து பார்க்க முடியலையா அப்படிங்கிறத நேச்சுரலி அந்த கேள்வி வருங்க. நீங்கள் கேட்டிங்கல்ல, எடப்பாடி போனாரா தூத்துக்குடி துப்பாக்கி சூடுன்னு? நீங்கள் கேட்டிங்கல்ல, கனிமொழி உதயநிதியும் போனாங்கல்ல, இப்போ கொரோனா காலத்தில் பாஸ் போடாமலாம் போனாங்கல்ல, கரெக்ட், அது அப்படி தான் இருக்கணும். இப்போ எங்கே போனீங்க? ஏன் எடப்பாடி போல? ஏன் சிஎம் போல? ஏன் டெப்டி சிஎம் போல? பணத்தை கொடுத்தா எல்லாம் தீர்ந்துருமா? என்ன காரணமா சார் இருக்கும்? ஏன்னா ஒரு இல்லைங்க, பாலிடிக்ஸ் பண்ண தெரியலங்க. சிஎம் போவாது எனக்கு புரியுதுங்க, அவருக்கு வந்து மேபி அவரோட வேலை நிறையா இருக்கலாம். எடப்பாடி போயிருக்கணும்ல அடுத்த நாள், இதை விட என்ன வேலை? கள்ளக்குறிச்சிக்கு போனார்ல, போயிருக்கணும்ல, மக்கள் உணர்வுகளோட கலந்து நிற்கணும்ல. அவருக்கு பண்ண தெரியல, எடப்பாடிக்கு பண்ண தெரியல. இவங்களுக்கு உதயநிதியோட பாலிடிக்ஸை வந்து மேலே எப்படி பூஸ்ட் பண்ணணும்னு தெரியல. எதுக்கு நீங்கள் உதயநிதியை ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க போகாமல்? இதுதான் இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, என் அனுபவத்தில் சொல்கிறேங்க. இன்னைக்கு கலைஞர் சிஎம்மாக இருந்து ஸ்டாலின் டெபுட்டி சிஎம்மாக இருந்தால் ஸ்டாலின் போயிருப்பார். கலைஞரே போயிருந்தாலும் ஆச்சரியப்படுது. கலைஞரே போயிருந்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஒருவேளை அவருக்கு உடல்நலம் சரியில்லை அல்லது அவரால் பணிச்சுமை காரணமாக போக முடியல. நான் இப்பயும் சொல்கிறேங்க, சிஎம் போகாது தான் நான் கேட்கலங்க. இங்கேயும் இப்பயும் கேட்கல, அப்பயும் கேட்கல. சிஎம் ராஜினாமா பண்ணணும் நான் கேட்கல. நான் எடப்பாடி தூத்துக்குடி சூடில் கூட அப்போ நான் கேட்கல. இப்பயும் நான் வந்து ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும்னு கேட்கல. பிரச்சனையை அது தீக்காது, அது அரசியல் உள்நோக்கம் கொண்ட கோரிக்கை தான், நான் ஒத்துக்கிறேன். அதை ஸ்பாட்டுக்கு போகணும்ல, சரி நீங்கள் தான் போகல, உங்கள் மகனாவது போகணும்ல, அப்புறம் எதுக்கு அவர் டெப்டி சிஎம்மாக இருக்கார்? அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டும் இல்லைங்க, டெபுட்டி சிஎம், புரோட்டோகாலில் நம்பர் 3 அவர். தரமுருகனுக்கு அடுத்து அவர் தான். தரமுருகனுக்கு வயசாகிட்டு இருக்கு. ப்ராக்டிக்கலி நம்பர் 2 உதயநிதி. இன்றைக்கி முதலமைச்சருக்கு ஏதோ உடல்நலம் பாதிக்கப்படுதுன்னா கேபினெட் மீட்டிங்கை யார் தலைமையில் நடத்துவாங்கன்னா உதயநிதி தலைமையில் தான் நடத்துவாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி கலைஞர் சிஎம்மாக இருந்தார்னா, ஸ்டாலின் டெப்டி சிஎம்மாக இருந்து இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருந்ததுன்னா ஸ்பாட்டுக்கு ஸ்டாலின் போயிருப்பார். ஒரு டெபுட்டி சிஎம்மாக இப்போ அவரோட அரசியல் அனுபவம் ரொம்ப சொற்ப ஆண்டுகள் தாங்க, 5 வருஷம் தான் அவர் அரசியலுக்கு வந்தது. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டில் தான் நீங்கள் வளர முடியும். நீங்கள் இந்த நேரத்தில் சீன்லேயே இல்லையே, என்ன அரசியல் இது? சிஎம் வாஸ் அலோன், சிஎம் இண்டிவிஜுவலி, சிங்கிள் ஹேண்டட்லி சிஎம் வாஸ் ஃபயர் ஃபைட்டிங். தனி மனிதராக சிஎம் வந்து ஃபயர் ஃபைட்டிங்கில் ஈடுபட்டார். அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் டிஎம்கே ஜெயிச்சிடுச்சு. எதிர்கட்சிகளோட புத்திகட்டத்தனத்தால், முட்டாள்தனத்தால், இமேஜினேஷன் இல்லாமல் இருக்கிறதால திமுக ஜெயிச்சிடுச்சு வழக்கம் போல். ஆனால் அது இப்படியே தொடராது. ஒரு துணை முதலமைச்சருக்கு இதெல்லாம் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் மாதிரியான காலகட்டத்தில் இது வந்து ஒரு நல்லா கற்றுக்கிறதுக்கான அரசியல் பயிலரங்கம். இது அதை உங்களால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இன்னும் 8 மாதத்தில் எலெக்ஷன் வரும்போது அதை யூஸ் பண்ண முடியல உங்களால். கள்ளக்குறிச்சிக்கு போனார் இல்லைங்க, அந்த மாதிரி நீங்கள் மக்களுக்கு சிம்பிளுங்க, எங்கெல்லாம் மக்களுக்கு பாதிப்பு வருதோ அங்கே நீங்கள் போகணும். மக்கள் எதிர்த்தா கூட நீ போகணும், மக்கள்கிட்ட போய் நிற்கணும். ஸோ இறுதி ஒரு கேள்வி சார், இந்த கேஸோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா கோர்ட் வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகிருக்கு, அவங்க எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயம் வந்து எல்லாமே கோர்ட்லேருந்தே நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால இதனுடைய தீவிரம் அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி சார் இருக்கும்? நல்ல கேள்வி. இது அடுத்து எப்படி போவோம், எவ்வளோ சீக்கிரம் விசாரணை முடியுன்றதுலாம் செவ்வாய்க்கிழமை 8ஆம் தேதி நீதிமன்றத்தில் வரும்போது தெரியும். ஏன்னா சிபிஐக்கு வழக்கை மாற்றிட்டோன்னு
உயர்நீதிமன்றத்துக்கு அரசு இது வரைக்கும் தெரிவிக்கல. அன்னைக்கு கேஸ் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்தப்போ சிபிஐக்கு மாற்றலாமா அப்படின்னு ஒரு யோசனையை ஜட்ஜு கேட்டப்போ முதல்ல அமைதியாக இருந்த தமிழ்நாடு அரசு கொஞ்சம் நேரத்தில் வீழ்ச்சிக்கிட்டு தாராளமாக மாற்றலாம்னு ரைட்டிங்கில் கொடுங்கன்னும் போது நானே சொல்கிறேனே அப்படின்னு அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் சொல்லும்போது எதாக இருந்தாலும் ரைட்டிங்கில் கொடுங்கன்னாரு. அன்றைக்கி அதனால் ஒரு 8ஆம் தேதி கேஸை ஒத்தி வச்சார். அன்றைக்கி சாயங்காலம் 4 ஹவர்ஸ்லேயே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜீவோ போட்டு சிபிஐக்கு கேஸை மாற்றிட்டாங்க. பட் இதை வந்து கோர்ட்டுக்கு சொல்லணும், ஏன்னா மீடியா ரிப்போர்ட்ஸை வச்சு கோர்ட்டு முடிவு பண்ணது. அப்போ 8ஆம் தேதி இந்த கேஸ் வரும்போது அரசு வழக்கறிஞர் இந்த ஜீவோவை அங்கே சப்மிட் பண்ணுவார். சப்மிட் பண்ண பிறகு நீதிமன்றம் அதை ஜென்ரலாக ஏற்றுக்கும். இது யாராவது அப்ஜெக்ட் பண்ணால் தான் அது ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கான ஆர்குமெண்ட் வரும். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணிக்கும். அக்செப்ட் பண்ண பிறகு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு சிபிஐக்கு வந்து வழக்கை ஒப்படைச்சதை ஏற்றுக்கிட்டு அந்த கேஸை வந்து முடித்து வைத்ததா கோர்ட்டு சொல்லிச்சுன்னா அதோட மேட்ரு கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிடும். ஆனால் ஒருவேளை நீதிமன்றம் நாங்கள் இந்த வழக்கை மானிட்டர் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். மானிட்டரிங்கில் இருக்க பெரிய ரிஸ்க் என்னென்னா இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி ஏமாற்ற முடியாது, ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். சிபிஐ இதில் ஒழுங்காக விசாரணை நடத்தும் நம்ம நம்புகிறோம். ஸோ 8ஆம் தேதி நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் வரும்பொழுது அவர்கள் இந்த ஜிஓவை வச்சு சிபிஐக்கு மாத்திர ஜிஓவை வச்சு அப்படியே வழக்கை முடிச்சு வச்சிடறாங்களா அல்லது நாங்கள் மானிட்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா நம்ம பார்க்கணும். மானிட்டரிங் பண்ணுறாங்கன்னா சிபிஐக்கு கூடுதல் அழுத்தம் இருக்கும். யாரையும் தப்பாக வைப்பதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. 1. 2வது இந்த மாதிரியான வழக்குகளில் வந்து காலதாமதம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெனிக்ஸ் ஜெயராஜ் கஸ்டோடியல் டெத்து சாத்தாங்குளம் இன்சிடெண்ட்டை பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ட்ரையல் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. போலீஸ்காரெல்லாம் உள்ளே தான் இருக்கான், ஒருத்தன் கூட பெயிலில் வரல. ஸோ 5 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த இதில் யூஸ்வலி 2 ஆண்டுகளாக ஆகும் போல தான் எனக்கு தோணுது. அன்லெஸ் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுக்கு போட்டாங்கனால ஒழிய ஹைகோர்ட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுக்கு போட்டு இது 6 மாதத்தில் முடிங்க 8 மாதத்தில் முடிங்கன்னா மேக்ஸிமம் 1 இயர்க்குள்ள முடிஞ்சிடும். பட் அப்படிப்பட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுமா இல்லையான்றது 8ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். பெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸ் அடிப்படையில் பார்த்தா 5 வருஷன்றது இந்த கேஸில் குறைஞ்சது 2 வருஷமாவது ஆகுமோன்னு தான் எனக்கு தோணுது. அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற ஒத்துழைப்பை பொறுத்தது. ஆனால் தெளிவாக முதலமைச்சர் ஒன்று சொல்லியிருக்காரு அந்த ஜிஓவில் வந்து நாங்கள் வந்து வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்றிடுறோம், ஏன்னா எங்கள் மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு. 2வது வந்து மாநில அரசு முழு ஒத்துழைப்பை கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவில் பிரச்சனை இருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். விசாரணை முடிஞ்சு, ஏன்னா இப்போ சிபிஐ வந்து டேக் ஓவர் பண்ணதா தகவல் இது வரைக்கும் வரல. அன்றைக்கி சனிக்கிழமையே முதலமைச்சர் கொடுத்துட்டாரு. 5 நாள் ஆக போகுது. சிபிஐ வழக்கம் எடுக்கிறதுக்கு 10 நாள் ஆகும் நான் கேள்விப்படுறேன். 7 நாள்லேருந்து 10 நாள் ஆகும் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் போய். சிபிஐ டேக் ஓவர் பண்ண பிறகு அவங்க முதல்ல அந்த புகார் கொடுத்த பெண்மணியை விசாரிப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த கஸ்டடியில் இவனுங்களை இந்த 5 போலீஸ்காரங்களை கஸ்டடி எடுப்பாங்க. அதுக்கு பிறகு சாட்சியை திரட்டுவாங்க, வீடியோ எடுத்தவனை கூப்பிடுவாங்க, பப்ளிக் பார்த்தவங்களை கூப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகும். குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆன பிறகு விசாரணை ப்ராசஸில் வருதுன்னா ஐ திங்க் 5 வருஷம் ஆகிடும். க்யூவில் வந்ததுன்னா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மாதிரி போட்டு விசாரிங்கன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணுது அல்லது ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணுதுன்னா ஐ திங்க் அப்போ 1 இயரில் முடிக்கலாம். அது வழக்கு அடுத்தடுத்த கட்டங்களை எப்படி போகுன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே சார், தேங்க்ஸ், நன்றி. Chennai's Amartha Aviation Hotel Management Nursing. ஈஸியா படிங்க சாலரியோட. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. JNN Institute of Engineering Chennai. Join CSE, AINDS, Cybersecurity, Real Estate Design, MBA and more. Counseling code 1126.